ஐயா, பெருந்தகை ஐயாவா நான் ரொம்ப செல்வ பெருந்தகைய மன்றாடி கேட்டுக்கிறோம். 1,90,000 ஏக்கர் சாகுபடி பண்ண கர்நாடகா இன்னைக்கு 45 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணுங்கய்யா. நாங்க 29 லட்சம் ஏக்கர் 3 போகம் சாகுபடி பண்ணவங்க இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிட்டோம் ஐயா. செல்வ பெருந்தகை ஐயா, உங்களை மன்றாடி கேட்கிறேன், கட்சியை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. விவசாயம் அழிஞ்சு போயிட்டாயா? தமிழக விவசாய காப்பாத்துங்கயா, எங்களை குழியில தள்ளிடாதீங்கயா. நீங்க குழியில தள்ளிட்டு வழியே இல்லையா? காங்கிரஸ் எங்களை காப்பாற்றணும். பிஜேபியும் காங்கிரஸ் என்ன நினைக்குது? ஆட்சிக்கு வரதான் நினைக்கிறாங்க. தமிழக விவசாயி செத்து பெறுவானே, 29 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணவன் இன்னைக்கு 1 ஏக்கர் காவிரி தண்ணில சாகுபடி பண்ணாம இருக்கானே. கொஞ்சம் நினைங்கய்யா, எங்களை காப்பாத்துங்கய்யா. விவசாயம் அழிக்கிற நன்மை வராதுங்கய்யா. நாங்க என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கம் எங்களுக்கு அங்க ஆட்சியில வந்துடலான்னு காங்கிரஸ் துடிக்குது, இன்னொரு பக்கம் ஆட்சியில கர்நாடக பிஜேபி துடிக்குது. நடுவுல எங்களை பலியடா ஆக்கிறாங்கய்யா. விவசாயி பலியடா ஆயிட்டானா காப்ப இந்த நாட்டுல முதுகெலும்புன்னு சொன்னீங்களே ஒரு காலத்துல, இன்னைக்கு அவங்க முதுக போட்டு எல்லாம் ஒடிக்கிறீங்களா? ஒரு ஏக்கர் சாடி ஆவாதியா. இப்ப விட்டுருக்க தண்ணியும் எங்களுக்கு 1 மாசம் ஆகும். அவ்வளவு மழை பெஞ்சிருக்காங்க. அந்த மழை தண்ணி போல ஏமாத்துறாரியா சீதாராம் ஐயா. ஏமாத்தத்துக்கு நீங்க உதவி பண்ணாதீங்கயா. விவசாய காப்பாத்துங்கயா. இந்த ஊருக்கெல்லாம் உணவு படைத்த விவசாயி இந்த வெளிநாட்டுல உணவுக்கா பிச்சை எடுத்து 70க்கு முன்னாடி PL 480 பிச்சை எடுத்தாங்க வெளிநாட்டுல உணவுக்காக. அந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு தன்னுரை பெற்ற மாநிலமாக்கிய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது காங்கிரஸ் பிஜேபி கடமையா. இங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது. அங்க ஆட்சிக்கு வந்தாலும் போட்டி நீங்க பண்றீங்க. எங்களை கொலை பண்ணிடாதீங்க.